செத்த நானே எனக்கு சூனியம் மேல் டு மேல் ரொமான்ஸா? என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். ஐயோ ஐயோ என்னடா உம்மா கொடுக்குற? அம்மாடி அம்மா. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். எடுக்கல ஆனா நான் அப்பலாம் எடுக்க கூடாது. எடுக்கலாம். ஐயோ அனிமல் சவுண்ட் சேவ் அண்ட் எலிஃபண்ட். ஐயோ அட வராத. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர் தான் ஏடா. என்னடா பண்றீங்க? ஒரு மாதிரி கொலையது போதும் ப்ரோ. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு. எப்படின்னா போயிட்டு இருக்க ரோட்டை நிப்பாட்டி ஷூட் பண்ற அளவுக்கு அவரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. காலம் நேரம் எல்லாம் மாறி போகும், சோகம் தீர்ந்து ஹெவனும் தேடி வாரும், கண்ணில் கண்ணீர் எல்லாம் மாஞ்சு போகும், ஹோப்ப மட்டும் விடாத. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான பயங்கரமான இன்டர்வியூ யார்கிட்ட இருப்பது அப்படின்னா, யங் எனர்ஜெட்டிக் வைப்ரண்ட் டூட் ஃபென்டாஸ்டிக் மார்வலஸ் ஆசம்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியான டீம் தான் காலம் நேரம் ஆல்பம் டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சாம்ப்ரோ, கென்ரோ. உங்க பேர் தான் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன் வெளியில. ஹட்சன், அந்த தயிர் விளம்பரம் வருமே அங்க பிடிச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சூப்பராக இருந்தது. சாங் பார்த்தேன். மலேசியாவில் போய் ஒரு மாதிரி ஜம்முன்னு. ஏன் ப்ரோ மலேசியா லொக்கேஷன் ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மலேசியாவுக்கு நாங்கள் வேற ஒரு ரீசனுக்காக போனோம். ஓகே. ஆதிபுரம் கான்சர்ட்டுக்காக போனோம். அங்கே மேம் இருந்தாங்க, பெர்ஃபார்ம் மேம் இருந்தாங்க. பெனாங்கில் ஷூட் பண்ணோம். ஸோ பெனாங்கில் கான்சர்ட் நடந்துச்சு. ஓகே. பெனாங்கில் சுற்றி பார்த்துருந்தோம். மேம் அந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது அந்த ஐடியாவே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. நான் சொன்னேன் இதோட சூப்பரான லொக்கேஷன் எனக்கு ஒன்று தெரியும். ஓகே. அது வந்து சென்னையில் இல்லை ஷூட் பண்ண வேணாம், ஊருக்கு போவோம், 2 வாரத்தில் திருப்பி வருவோம், இன்னும் பயங்கரமான ஒரு லொகேஷன் கொடுத்து போகிறோம், அங்கே ஷூட் பண்ணலாம்னு சொன்னது தான் மேலக்கா. ஓகே. ஸோ இது பின்னாங்க வந்து ஒரு நார்த்தன் சைட் ஆஃப் மலேசியாவில் இருக்குது, இது ஒரு சதர்ன் சைட் ஆஃப் மலேசியாவில் இருக்குது. அங்கே போய் நான் ஷூட் பண்ணிட்டு பண்ணல, ஒரு கைடாகவும் இருந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு. எப்படின்னா லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அங்க உள்ள ஆட்கள் ஓகே போயிட்டு இருக்க ரோட்டை நிப்பாட்டி ஷூட் பண்ற அளவுக்கு அவரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. உண்மையான மலேசியாவே அவரு. அந்த மாதிரி ஒன்று போட்டு எடிட்ல போட்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருக்கிறேன். 2-3 வாட்டி நானே ஆல்பம் சாங்காக போயிருக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு டச்சோ போர்ச்சுகீஸோ இருந்த இடம்னு நினைக்கிறேன், போர்ச்சுகீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ போர்ச்சுகீஸ் வந்து மலேசியாவுக்குள்ள முதல் கால் வச்ச இடமோ சம்திங், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஸோ அது பயங்கரமான ஒரு செட்டிங்கில் இருக்கும். அது வந்து மலேசியாவிலேருந்தே டிஃப்ரெண்ட்டாக, மலேசியாவே நமக்கு பயங்கரமாக இருக்கும். அது மலேசியாவில் இந்த இடம் வந்து இன்னொரு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு செட்டப்பும் மிக்ஸ் ஆகும்போது நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அந்த லொக்கேஷன் வந்து புதுசாக இருக்கும், கூலாக இருக்கும். ஸோ அங்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சி அங்கே விஷுவலாகவே அது ஆக்சுவலாக அவர் பிளான் போட்ட மாதிரி செமையாக இருந்தது. எப்போவுமே கென்ப்ரோவோட வீடியோ சாங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து விஷுவலுக்கு என்றைக்குமே வந்து பஞ்சம் இருக்குது. அப்புறம் எடிட்லேயோ இல்லை கலர்லேயோ எதுலையாவது இல்லை பயங்கரமாக ஒன்று கேமரா ஆங்கிள்லையோ இப்படிலாம் விட்டு தான் ஒன்று எடுத்து பயங்கரமாக ஒன்று காமிச்சிருவார். இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்தது. உங்கள் கோரியோவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. கால அப்படி பின்னாடி நீட்டி ஆட வச்சிட்டாரு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டைல்ஸ் பேஸ் பண்ணி வந்து இதில் கொரியோ பண்ணியிருந்தாங்க. அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஹோப் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு. சூப்பராகவே இருக்கு ப்ரோ. பக்கா சாம் ப்ரோ வந்துடலாம். லிரிக்ஸ், மியூசிக், சிங்கரு வேற என்னென்ன இருக்கு ப்ரோ? லைட்டு மேனுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போடுறேன். ஸோ எஸ், கம்போஸ் பண்ணியிருக்கேன், ஹாப்பி லிரிக் எழுதியிருக்கேன், அப்புறம் பாடியிருக்கேன், அப்புறம் அண்ணன் வந்து அதில் நடிக்க வச்சுருக்காரு. என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எஸ், இது வந்து நான் வந்து இவ்வளோ பெருசாக அண்ணெல்லாம், ஏன்னா அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு சாங் வந்து அவர் டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பை காட்ஸ் கிரேஸ் அதுவாக அது வந்து கரெக்டாக அது அமைஞ்சுது. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப
உண்மையிலே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த ஃபீல்ட்ல தான் இருக்காங்கல்ல. ஸோ ஒர்க் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணனோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாருமே வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபியில் இருக்காங்க, டைரக்ஷனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு நாங்கள் ஆசைப்பட்ட ஒருத்தரில் வந்து அண்ணனோட ஒர்க்ஸ் வந்து ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. பை காட்ஸ் கிரேஸ் அது அதுவாக அமைஞ்சுது. ஸோ அதுக்கு அண்ணன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். யா அதான் எப்படி எங்களுக்கு ஷூட் இருந்ததுன்னா, ஓகே இந்த இடம் நல்லா இருக்கு இங்கே எடுப்போம், இந்த இடம் நல்லா இருக்கு இங்கே எடுப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்தது தான். பட் அந்த ஒரு இடம் வந்து செட்டு போட்டாதான் அப்படி பண்ண முடியும்னு இல்லாமல் செட்டு போட்ட மாதிரியே ஒரு இடத்துக்கு போயிட்டு ஷூட் பண்ணோம். எஸ், சிம்பிளாக நான் வந்து இங்கே மாடியில் தான் இந்த சாங்கை ஆமாம் மாடியில் தான் அந்த சாங்கை வந்து ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வீட்டில் உட்காந்து லிரிக்ஸ் எழுதி சும்மா டெவலப் பண்ணி இப்போ நிரூபன் அண்ணாக்கு வந்து இந்த டைமில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நிரூபன் சக்கரவர்த்தி அண்ணா அவர் தான் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வேற ஒரு கலர் கொடுத்தாரு சாங்க்கு, ஒரு எலக்ட்ரானிக் ஜாஸ் ஒரு ஃபீல் கொடுத்தாரு. ஸோ அது புதுசாக இருந்துச்சு எனக்கு கேட்க. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அப்புறம் ஃபஸ்ட்டு வேற ஒரு வேர்ஷன் இருந்துச்சு. நான் ஒரு மைண்டில் வச்சது ஒரு வேர்ஷன், வேற ஒரு வேர்ஷன். அதை டான்ஸுக்கு நான் அண்ணன்ட்ட கொடுக்குறப்போ நம்ம அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு திரும்ப அதை மாற்றி ஒரு வேர்ஷன் வந்தது தான் இந்த சாங்கு. எஸ், அப்புறம் ஷூட் போயிட்டு இப்போ எல்லா எடிட்டும் முடிஞ்சு அதை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்கள் பார்த்து எப்படி இருக்கு கேட்கறதுக்கு எங்களுக்கும் பயங்கர ஹாப்பியாக ஜாலியான சாங். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவான சாங். நிறைய லவ் சாங் கேட்டிருக்கோம், இந்த டம் டும் குத்து எல்லாமே கேட்டிருக்கோம். இது ஒரு மாதிரி பாசிட்டிவ் சாங் நிறைய வந்திருக்கு. இது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டலாகவும் லிரிக்ஸாகவுமே வந்து பயங்கரமாக சூப்பராக வந்து இருந்தது. சூப்பர். காலம் நேரம் ரெண்டுக்கு என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்? நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். காலம்னா என்ன, நேரம்னா என்ன அப்படின்னு. காலம்னா இந்த சீசன். ஓகே, மழைக்காலம், கோடைக்காலம், டைம், குளிர்காலம் அந்த மாதிரி. டைம். ஸோ அது ரெண்டை கனெக்ட் பண்ணி வேற மாதிரி எங்க இருந்து தோன்றுச்சு அந்த மோட்டிவேஷன் இந்த மாதிரி ஒன்று கொடுக்கணும் வெறியா? அந்த சவுண்டிங்காக காலம் நேரம் ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அது முன்னாடி காலம் நேரம்னு வச்சு எழுதணுன்ற ஒரு பிளான் இருந்தது. பட் இது கரெக்டாக அந்த சாங்கில் காலம் நேரம் எல்லாம் மாறி போகும், சோகம் தீர்ந்து ஹெவனும் தேடி வரும், கண்ணில் கண்ணீர் எல்லாம் மாஞ்சி போகும், ஹோப்பை மட்டும் விடாத, அந்த ஹோப்புக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அது. அதனால அப்படி யூஸ் பண்ணி. சூப்பர். ரெண்டு லைன் அப்படியே பாடிடுங்க. ஏதேதோ ஆசையோடு நீ ஓடி போவ, சேரும் இடம் உனக்கு தெரியலையா, கண்கட்டி வேகம் கூட்டி போகும் நேரம் உனக்கு தனிமை துணையாகும், காலம் காட்டும் ஒரு திசை உன் மனசோ தேடும் மறுதிசை, ரெண்டுக்கும் நடுவில் என்ன செய்ய ஒன்னு புரியலையா, ஹே கன்ஃபியூஷன் தட்டி வெற்றியை எட்டி பிடிப்போம் ஓடிவா நீ, காலம் நேரம் எல்லாம் மாறி போகும், சோகம் தீர்ந்து ஹெவனும் தேடி வாரும், கண்ணில் கண்ணீர் எல்லாம் மாஞ்சி போகும், ஹோப்பை மட்டும் விடாத. வாய்ஸ்ல தான் ப்ரோ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஏதோ ஒன்று பண்ணி எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணி வளையல. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் வந்து ஜாஸ்தி தெரியுமா ப்ரோக்கு? சும்மா இருங்க, ரொம்ப ப்ரோ பயங்கரமான கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. வாய்ஸ்ல உருகிட்டோம், அடிக்ட் ஆயிட்டோம். அந்த மாதிரி அவங்கலாம் அந்த பாட்டு பிடிக்கும் நம்புறேன். அவங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து இவருக்காக சண்டை போடுவாங்க நம்புறேன். நீங்க கேட்டோன்னு என்ன ப்ரோ ஃபீல் பண்ணீங்க? ஒரு ப்ளசண்டான ஒரு வைப் இருந்துச்சு. ஸோ ஆல்சோ இவரோட பாட்டு எனக்கு பிடிக்கும், இவரோட குரல் பிடிக்கும். நாங்கள் ரெண்டு கான்சர்ட்ல நிறைய வாட்டி மீட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நான் தான் கான்சர்ட் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவேன், யுவன் சார் ஷூட் பண்ணுவேன், சந்தோஷ் சார் ஷூட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அடிக்கடி இவங்க பார்த்துட்டே இருப்பேன். பட் நான் ஸ்பின் ஆகிறது ஃபுல்லாக ஹிப்ஹாப் பாய்ஸோடு ஸ்பின் ஆகிட்டு இருப்பேன். ஸோ நாங்கள் ரெண்டும் இணையறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு காலம் நேரம் மாட்டாமல் இருந்துச்சு. அது வந்து ரோப்போ மேம் மூலமாக டக்குன்னு ஒரு ஆக்டிவேட் ஆச்சு. டக்குன்னு ஜாலியான ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சு. ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு. அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து ஒரு கான்சர்ட்ல போய் இதை பேசணும். அப்புறம் 2 வீக்ஸ் லேட்டர் கரெக்டான தேவையான ஆளுக்கு மட்டும் திருப்பி எக்யூப்மெண்ட்ஸோட வந்தோம். ஒரு 3 days 2 days ஷூட், ஒரு 2 days ஜாலி பவுன்ஸ். சூப்பர். ஆல்ரெடி பாட்டு ரெடியாக இருந்துச்சு. பாட்டாம் ஆனால் டான்ஸ் ரிஹர்சல் வரைக்கும் இதுதான் இருந்துச்சு, ரஃப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஷூட்டுக்குன்னு ஒரு வேர்ஷன் பண்ணோம், அதை வச்சு ஷூட் பண்ணோம். இப்போ டோட்டலாக சாங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஆட் பண்ணி வெளியில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ கோரியை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாம், நான் ஆக்சுவலாக அதான் ஒரு இது ஆதி ப்ரோவோட ஒரு படம் முடிச்சு
அதுக்கப்புறம் ஒரு படம் முடிச்ச அந்த ஹெவி ஒர்க்குக்கு அப்புறம் ஒரு எம்டி இருக்கும், எதுவுமே வேலை இல்லாத மாதிரி திடீர்னு அப்படியே ஒரு எம்டி இருக்கும். அப்போ கென் ப்ரோ கடிச்சேன். ப்ரோ ஏதாவது மியூசிக் வீடியோ பண்றீங்கன்னா சொல்லுங்க, கோரியோகிராஃப் பண்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ப்ரோ என்ன சொல்றீங்க, இப்பதான் ஒரு அங்கேயே கால நேரம் கனெக்ட் ஆயிருக்குல்ல. திடீர்னு நடந்துச்சு அதெல்லாம் அப்படின்ட்டு, பாஸ்போர்ட் அனுப்புங்க ப்ரோ மலேசியா போறோன்ட்டாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்படி போனது தான். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அமுச்சிட்டு தான் நான் அப்புறமே கோரியோவே பண்ண போனேன். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஸ்டுடியோவில் வந்துட்டு பாட்டு கேட்டு அப்படியே கோரியோகிராஃப் பண்ணி, வெரி பிளசன்ட் ஒர்க்கிங் வித் ஹிம், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அந்த அங்கே போய் அப்படியே நல்லா போச்சு. இது ஸ்டைலுன்றனால டக்குன்னு அடாப்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பயங்கரமா இது பண்ணும். இல்ல இது ஆடுறது சும்மா ஜாலியா ஆடிடலானே, இது கரெக்டான ஸ்டைல்ல ஆடணும். அவர் இது வந்து ஹவுசிங்ன்றாரு அப்படி இப்படின்றாரு. ஐயோ, ஹவுஸ் ஸ்டைல்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டைல் இருக்கு. ஸோ பேசிக்கலி என்னன்னா, ஒரு ஹிப்ஹாப்போட ஒன் ஆஃப் த ஸ்டைல்ஸ் அது. ஸோ பேசிக்கா ஒரு ரூம்குள்ள ஒரு 4x4 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் இடம் இருக்கும், அதுக்குள்ள ஆடணும். அது பேர் ஹவுஸ் ஸ்டைல் அப்படின்வாங்க. ஸோ அதை வச்சு அவர் வந்து அவர் பொறுமையா கத்து கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஒரு 1 day ரிஹர்சல் இருந்தது, அன்னைக்கு ஃபுல்லாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன் ஸ்பாட்லேயும் ஒரு தடவை எல்லாரையும் ஆட வச்சு அப்படி எடுத்ததான். இந்த டைம்ல டான்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அங்க உள்ள டான்சர்ஸும் டக்குன்னு அவங்க பிடிச்சி மலேசியன் டான்சர்ஸ். ஓகே ஓகே. அவங்களுக்கும் டக்குன்னு அவங்க கத்துக்கிட்டு ஆன் த ஸ்பாட்ல ஆடுறது. அப்புறம் இன்னொரு ஃப்ரீ ஸ்டைல் டான்சர்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. தலையில சுத்திட்டே இருந்தாங்க. நடு ரோடுன்னு கூட பார்க்காம பறக்க விட்டாங்க. ஆன் ஆக்ஷன் அடி. ஆனா அது வந்து ஒரு பிஸியான ஒரு ரோட்ல சென்டர்ல எடுத்த ஒரு பிரேக்கிங்கோட கல்ச்சரே அதுதான். அந்த கல்ச்சரே அப்படிதான், ஸ்ட்ரீட் ஸ்டைல் தான். அது ஸ்ட்ரீட்ல ரேண்டமா அந்தந்த இடத்துல சைஃபர்னு சொல்லுவாங்க, அங்கங்க ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. இவங்களாம் அதை பார்க்கும்போது, சாம்லாம் அதை பார்க்கும்போது என்னன்னா டக்குன்னு நடு ரோட்ல ஆடிட்டாங்க. பின்னாடி ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு, சென்டர் கேஎல் சென்டர்ல ஆடிட்டாங்க அப்படியே. அவங்க சொன்னோனே they ready to do இல்ல கொஞ்சம் ஆமா ஃப்ரீ ஸ்டைல் டான்சர்ஸ். அவங்க மியூசிக் வீடியோ ஃபர்ஸ்ட் ரோட்ல தான் ஷூட் பண்றாங்க. நாங்க இப்ப அவங்க ரெடி இல்லையோ அங்கதான் ஷூட் பண்ணியிருக்கணும், அங்கதான் அவங்க பண்ணியிருக்கணும். பட் எனிவேஸ் அவங்களுக்கு அது சாதாரணமான டாஸ்க் தான். ஸோ இந்த மொத்த மியூசிக் வீடியோமே வந்து அதோட பிளானே வந்து மலேசியாவோட எக்ஸ்டீரியரோட பியூட்டி. அங்க எங்க வாலாட் எங்க கூலா இருக்குமோ அங்க ஷூட் பண்ணுவோம், எந்த ஸ்ட்ரீட் ஏஸ்தட்டிக்லி ப்ளீசிங்கா இருக்குமோ அங்க ஷூட் பண்ணுவோம். இந்த மேலக்கான் சொன்னோம்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு குட்டி ரிவர் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு போட் சஃபாரி இருக்கும், அதில் ஃபுல்லாக மோரல் ஆர்ட்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் கூலாக இருக்கும், நிறைய ஃபாரின் பட்டிஸ் இருப்பானுங்க. ஸோ அந்த இடமே எஸ்தட்டிக்லி ஃப்ரேம் வச்சாலே நல்லா இருக்கும். அது போக டான்சர்ஸ் வந்து எங்களுக்கு கான்சர்ட்டில் ஆடுற டான்சர்ஸ், ஆல்ரெடி கனெக்டட் டான்சர்ஸ், அங்கே இருக்கிற மலேசியன் தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிற டான்சர்ஸ், அவங்களோட படிஸ். ஸோ அவங்களுமே சக்குன்னு அங்கே 2 கொரியோகிராஃபர் இருந்தாங்க. இது நீங்கள் சொல்லுவாங்க, உடனே அதை ஸ்பிளிட் பண்ணி 2-3 உடச்சு அதை உடனே கொரியோகிராஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. உடனே ஆன் ஸ்பாட் ஜாலியான ஒரு டப்புன்னு எல்லாத்துக்கும் கால நேரம் கனெக்ட் ஆகி. அது மட்டும் இல்லாம அண்ணனோட ஐடியா தான் நினைக்கிறேன், பிளேக். எஸ், நீங்களே சொல்லுங்க. ஆமா அவரும் ஒரு மலேசியன் அவர். ஆனா பயங்கரமா தமிழ் பேசுவாரு. இங்க நிறைய டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் ஆமா அவரே தான் பெரிய பாப் தமிழ். நயன்தாரா மேம் படத்துல கூட ஒரு படத்துல நடிச்சிருப்பார்ல. ஸோ அவர் வந்து அந்த சீன்ல பயங்கர ஃபேமஸ். அதாவது இந்த தமிழ் ரீல்ஸ் போட்டுலாம் பயங்கர ஃபேமஸ். ஸோ இந்த மேட்டருக்கு வந்து மலேசியாவில் ஷூட் பண்ணுறதுனால அங்கேருந்து ஒரு ஆள் கூட இதில் கொலாப் பண்ணால் கூலாக இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டோம். அவரும் உடனே எஸ் உள்ள வந்து கலக்கிட்டார். பெர்ஃபார்மன்ஸாக சூப்பராக நெயில் பண்ணார். அவர் ஃபேஸ் கட்டுக்கு சிரிச்சாலும் ஒரு மாதிரி அழகா இருக்கும், அழுதாலுமே ஒரு மாதிரி அழகா இருக்கும். எக்ஸ்பிரசிவ் ஃபேஸ். பயங்கர ஒரு கூலான ஒரு படி. எங்களுக்கு பயங்கர தோஸ்த் ஆயிட்டாரு. ஆல்ரெடி அவர் தோஸ்து, இந்த ப்ராஜெக்ட்ல இன்னும் தோஸ்த் ஆயிட்டாரு. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஷவுட் அவுட் படி. பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் டக்குன்னு இங்கே ஒன்று பண்ணுங்கன்னா அங்கே பண்ணுவார். அதை நீங்கள் ஒரு டேக்ல திரும்பி இது வேணும்னா அதே மாதிரி பண்ணுவார். அது எனக்கு என்ன இவர் இப்படி பண்றாரு, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆமா, ஸோ அந்த அவர்கிட்ட அந்த ஒரு விஷயத்த வந்து நான் கற்றுக்கிட்டேன். எஸ், அதே மாதிரி ஷூட் பண்றது ரொம்ப ஜாலியா இருந்தது. தெரியும், நீங்க போயிருக்க இடம் அப்படியே ரொம்ப ஜாலியா இருந்தது. அங்கங்க நிறுத்தி அங்க 2 பேர் இருந்தாங்க. ஓகே, உங்க 2 பேரையும் போட்டு வச்சு ஒரு சீன் எடுப்போம். நல்லா இருந்துச்சு. ஆமா, அது பாட்டு பார்க்கும்போது தெரியும். சும்மா 2 ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, போய் கேட்டோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மியூசிக் வீடியோ எடுக்க மலேசியா வந்திருக்கிறோம், நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா யூடியூப்ல பெரிய ஸ்டார்ன்னு சொல்லி சாம் ப்ரொஃபைல் பார்த்து ஓகே பெரிய ஸ்டார் போல நாளைக்கு வெடிச்சுவோம் போல சொல்லி 2 பேருமே ஃப்ரீயா நடிக்க வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட். அவங்களும் மியூசிக் வீடியோல கூலா இருந்திருப்பாங்க. அது மாதிரி
அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஆமா, என் buddies கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் மலேசியாலே எனக்கு நிறைய friends யாரால இருக்காங்க. யூஸ் பண்ண முடியுமோ என்னென்ன ப்ராப்ளம் யூஸ் பண்ண முடியுமோ ஜாலியா போன லொகேஷன் எல்லாம் கிராக் பண்ணி அழகா பீஸ்ஃபுல்லா முடிச்சு. எனக்கு வந்து அண்ணன் மூலியமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. சார் நான் சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல பசங்கள்ல தான் எல்லாத்துலயுமே தானே ஏன்னா இப்படி சொல்லியே பசங்களை வெறுக்க வச்சிருக்கீங்க போல எனக்கு பயமா இருக்கு. பாட்லயே கூட பாருங்க ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருப்பாரு இன்னொரு பொண்ணு வரணும் அப்படியே அந்த 2 பேர் தான் வந்து நாங்க பேசி அந்த ஃபாரின் சும்மா அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணன் போய் கேட்டாரு. லாங் ஷாட்லயே அவங்கள பார்த்து டிசைட் பண்றீங்க எப்படியா நம்ம கூப்பிட்டே ஆகணும்னு சொல்லி அப்புறம் பக்கத்துல போய் தெரியாத மாதிரியே அப்படி ஆக்சிடென்ட்ல அவங்ககிட்ட பேசி கூப்பிட்டு ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. ரொம்ப ஈஸியா ஜாலியா மொத்தம் மியூசிக் வீடியோ ரொம்ப ஜாலியா அங்க போய் சாப்பிடலாமா ஓகே நிறுத்துங்க அங்க போய் சாப்பிடலாம். ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டோம். ஸோ எந்த ப்ரெஷரும் கிடையாது. இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் இவ்வளவு தான் டைம் அது மாதிரி கிடையாது. மொத்த க்ரூ அதாவது நம்ம ஷூட் பண்ற க்ரூ எல்லாம் இந்தியன் க்ரூ நம்ம இங்க இருந்து போன க்ரூ. ஸோ அதிகாலையில் ஒரு ஷார்ட் வைக்கலாம் வைக்கலாம் நடராஜ் வைக்கனாலும் வைக்கலாம். நம்ம சொல்ற டைம் தான் அப்படிங்கிற சொல்ற மாதிரி டைம் தான். டான்சர்ஸ்க்கு மட்டும் தான் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்கணும். பட் அவங்களும் சூப்பர் கோஆபரேட்டிவ். ஸோ ஜாலியா இருந்துச்சு. சூப்பர். பாட்டுமே அதே உங்க ஜாலி வைப்லேயே வந்து பாட்டும் வந்தது பயங்கரம். உங்களை பற்றி இப்போ அப்போ சொன்னார்ல நான் திருப்பி கண்டினியூ பண்ண நினச்சேன். மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் சீரியஸ்லி. ஏன்னா ஒரு பாட்டெல்லாம் கேட்கும்போது ஒரு மியூசிக் ஆல்பமுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ ஷார்ட்ஸ் இவ்வளோ எடிட்டாக வந்து இவரோட பாட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். கேமரா ஆங்கிள் எடிட்டிங் மியூசிக்கு நீங்கள் அதில் போடுற அந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் ஃபிலிம்லேயும் வந்து கமிட் ஆகிருக்காங்க. ஸோ ஹாப்பி ப்ரோ. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. அது நல்லா இருக்குல்ல லைக் சாங் டைரக்ஷன் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். மூவி ஃபியூச்சர் ஃபிலிம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். இல்ல டாஸ்க் அதிகம். ரொம்ப இன்னும் பெரிய கஷ்டமான டாஸ்க். 5 நிமிஷம் அது 2 நிமிஷம் மட்டும் இல்லை. அதில் எத்தனை பேரை உட்கார வைக்கணும் அத்தனை பேருக்கு கரெக்டாக ட்ராமா சொல்லணும். அதான் வேலையாக வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது பெரிய டாஸ்க்கு. பட் அந்த பெரிய டாஸ்க்கை பண்ணுறதுக்கு பெரிய டைமும் தராங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் சும்மா அப்படி டக்குன்னு அப்ரோச் பண்ணி டக்குன்னு ப்ராஜெக்டையும் முடிச்சோன்னா அது ஒரு வருஷம் உட்காந்து வேலை செஞ்சு எல்லாம் அதை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த டே கொண்டு போகும்போது அதுவும் ஈஸி தான். நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. என்ன வந்தாலும் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது அதுவும் ஜாலியாக அதை ஹேண்டில் பண்ணலாம். சேலஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அவ்வளோதான். தப்பு நடந்துச்சுன்னா எக்ஸ்பென்சிவ் தப்பு இருக்கும். நல்லது கட்டாலும் அது பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். கரெக்ட் வெரி ட்ரூ. சூப்பர். ஸோ அப்படியே இது கார்டு ரொம்ப நேரமாக வச்சுருக்கோம். அது ஒரு ரோலிங்லேயே இருக்குது. எதுக்கு போயிடலாம் ப்ரோ. யூனோ விளையாண்டுட்டு நம்ம வந்து ஜாலியாக பேச போகிறோம். நிறையா பேச போகிறோம். யூஸ்வலாக இருக்கிற அந்த யூனோ கிடையாது. இப்படி 3 கார்டு போடுவேன் நினச்சா அப்பவே அது எடுத்துட்டு ஒன்று ஒரே கலர் சேர்றது. ஒரே கலர் சேர்ந்துருச்சுன்னா யூனோ அடிச்சிடலாம். இல்லை ஒரே நம்பர் சேர்ந்துச்சுன்னா யூனோ அடிச்சிடலாம். யார் தோக்குறாங்களோ அதுலேருந்து இதுலேருந்து ஒரு கார்டு எடுத்து அதில் என்ன டாஸ்க் இருக்கோ அதை பண்ணிட்டா எப்படியா தோத்துருவோமே. அதில் ஒரே கலரும் சேராது ஒரே நம்பரும் சேராது. வரும் கலர் வந்துடும். கலர் அது மாதிரி அடிக்க வச்சிருக்கீங்களா? இல்லையே ப்ரோ. இது 3 கார்டுக்கு ஒரு கார்டுக்கு இந்த கொஸ்டின் இந்த வரைக்கும் போகிற மாதிரி அடிக்கணும். ஓகே அடுத்ததுக்கு இதில் வந்து இந்த 4+லாம் வரும்ல இது வந்துச்சுன்னா இதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் 4 பேர் விளாடலாமா 3 பேர் விளாடலாமா? 4 பேர் ஆடலாம். நீங்க மட்டும் எங்க தப்பிங்க? 4 பேர் தான். டாஸ்க் எனக்கு ரிப்பீட் ஆகும். பரவாயில்ல வாங்க போலாமா? நீங்களே போடுறீங்களா? அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. நீங்க 3 தானே? 3 தான் ப்ரோ. என்ன நீங்க மட்டும் திருப்பி பாத்துக்கிறீங்க? இதான் எடுத்தேன். அவருக்கு எடுத்து கொடுத்துருங்க. யூனோ அடிக்கணுமா? நான் யூனோ நானும் யூனோ 2 பேர் தான். 2 பேர் யாரு தோக்குறீங்களோ நம்ம காமிச்சிடலாம். ஓ மை காட். நான் ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இல்ல நீங்க விளையாடலாம். ஐயோ நீங்க எதுக்கு காமிக்கிறீங்க? அது 2 பேர் காமிக்கிறீங்க. சரி ஓகே. இதுவும் ப்ளூ எடுத்துக்கிறேன் இதுவும் ப்ளூ எடுத்துக்கிறேன். சரி ஓகே. இப்போ நான் எடுக்கணுமா? நீங்க தான் ஒரு கார்டை போட்டுட்டு ஒரு கார்டு எடுக்கலாம். பிளாக் நான் தான் விளையாடணும். இதுல பிளாக் எல்லாம் இல்ல கலர் மட்டும் தான் இல்ல. விளையாடுங்க. ஆபீஷியல் யூனோ இல்ல. கேன் நம்ம பேசலாமா? இவங்க விளையாடிட்டு இருக்கோம். இவங்க தான் தொடங்க. பேசுங்க. சரி போயிட்டு இருக்கு. ப்ரோ நீங்க 4 கார்டு வச்சிருக்கீங்க. அதான் இப்ப போட்டுறேன்ல. இந்த பஞ்சாயத்துக்கு வந்து நம்ம என்ன பேச எல்லாம் கரெக்ட். அத வையா நான் இங்க இருந்து எடுக்கலாமா? எடுக்கல. அண்ணா நான் அப்பலாம் எடுக்க கூடாது. எடுக்கலாம். ஐயோ கொடுங்க. வேலையை பார்ப்போம். அந்த வேலையை பாப்போம் வாங்க. நீங்க நான் எடுக்கணுமா? இருங்க. அனிமல் சவுண்ட் சேவர் அண்ட் எலிஃபண்ட். ஓகே கொடுத்துடலாமா? ஐயோ பக் ஆத்து ப்ரோ அது.
ஐயோ அண்ணா வராது. ஐயோ சிரிக்கிறீங்க பாத்துன புர்ருன்னா என்ன பண்ணுறது? நான் கார்டு போடுறதுக்குள்ள போட்டிருக்கேன். சேவல் எலஃபண்ட் சேவல் கொக்கரக்கோ ஆ. அப்படி ஓகே ஓகே Perfect ஆ. அது வந்து எஃபெக்ட் போட்டு நீங்க இது நான் அசிங்கப்படுத்துறீங்க. எலஃபண்ட் இன்னும் அதோட மோசமானதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஐயோ அண்ணா ஏதோ எப்படியோ பண்ண நீங்க வந்து நான் மட்டும் மாட்டணும் நீங்க தப்பிச்சிருவீங்களா? டக்குன்னு முடியறதுனால ஒரு 5 ரவுண்ட் வரைக்கும் போலாமா? வா. 3 ரவுண்ட் போலாம் bro. ஓகே வாங்க போலாமா? ஐயோ நான் எடுத்து விளையாடட்டா? நீங்க தான் போட்டீங்க நான் விளையாடணும். சரி ஓகே ஆடுங்க. போராட்டி ஃபர்ஸ்ட் டீம் கூட பசங்க கூட விளையாடுங்க. என்ன கேம் ஜாஸ்தி விளையாடுவீங்க எல்லாருமே? நீங்க? நானா யூனோ ஆடுவோம். Bro, நாங்க சூப்பர் ஜாலியா. வச்சு இதை ஃபோல்ட் பண்ணிட்டேன் bro. எப்படி ப்ரோ? நெக்ஸ்ட் இத வச்சு இத ஃபோல்ட் பண்ணிட்டு ஐயா பாப்போம். இதை எடுத்துட்டு வாங்க, பக்கத்துல எடுத்துட்டு வாங்க. விளையாடுங்க நம்ம 2 பேர் தானா? போடுங்க போ ப்ரோ இது என்ன நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு ரூல் சொல்ல மறந்துட்டேன். இது ஆங்கரோட அட்வான்டேஜ். ஆங்கருக்கு டாஸ்க் வந்தா யாருக்கு பாஸ் பண்ணலாம். அதெல்லாம் கிடையாது. பாஸ் பண்ணுங்க, நாங்க அப்படியே left கண்ணுல pass தீ பண்ணிடுவோம். பறக்குது. நீங்க தான் நாங்களும் பாஸ் பண்ணோம். கேமராமேன் பாஸ் பண்ணிடுவோம், அவருக்கு வந்து அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஐயோ கல்ச்சரல் புதுசா இருக்கும். செத்த போலாம். வாங்க. இல்ல 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 ப்ரோ ஆங்கருக்கு டாஸ்க். பண்ணுங்க விளையாடுனீங்கல்ல. கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கார்டு எடுத்து பண்ணுங்க. என்னடே எனக்கு சூனியம் வச்சிருக்கேன். மேல் டு மேல் ரொமான்ஸா? என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். ஐயோ என்னடா உம்மா கொடுக்குற? எம்மாடி அம்மா ஜஸ்ட் மிஸ். அந்த கேமரா கொஞ்சம் கொண்டு வாங்க. காணாம ப்ரோ. எழுதும் போதே சாம்ப்ரோக்குன்னு போட்டு நல்லா இருக்கே சாம்ப்ரோக்கு. பாத்தீங்களா கடவுள் பாத்துட்டு இருக்காரு. மேல் டு மேல் ரொமான்ஸ். ஐயோ நல்ல வேளை சிக்கிரணும்னா என்ன ஆயிருக்கும்? சரி யார ப்ரோ ரொம்ப ஜெனரலாவே ரொமான்ஸ் வராது. உங்களுக்கு ஓகே இல்ல கம்ஃபர்ட்டபிள் தான உங்களுக்கு? ஓகே. அந்த கண்டரவை என்னால பார்க்க முடியாது. இல்ல சும்மா உண்மையிலே வேலை இருக்கா? ஓகே ஓகே. Thank you sister. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்க அதை பண்ண வேண்டாம். என்னால பார்க்க முடியாது நினைக்கிறேன். ஆங்கர் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பா ஓகே பரவாயில்லை. இல்ல கேமராவை பார்த்து வேணா பேசுங்க. கேமராவை பார்த்து. கேமராவை பார்த்து. அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜெனரல் நாங்க பார்க்கலையே. தீப்பெட்டி என்ன அதுல தீ நாம ப்ரோ வச்சிரலாம். அடுத்த வர டாஸ்க். சரி நீங்க ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கல. ஆமா. எங்களுக்கு ஒருவேளை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா கெஸ்ட்க்குலாம் ஓகே advantage செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணா செய்யக்கூடிய பாஸ் பண்ணி அதான் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை பண்ணிடலாம். ஒருவேளை கஷ்டமா இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுவோம். போடுங்க அடுத்த கார்டை போடுங்க. சரி கொடுங்க. அப்படியே ஓரத்துல போட்டுறலாம். நிறைய பேர் இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் இந்த கார்ட்ல கையில இருக்கு. நான் எழுதும் போதே ஒரு அப்படியே எழுதுனேன் கிரில்னு. இன்னும் மோசமானதா இருக்கும் ப்ரோ. கென் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிருந்தாரு. ஆமா இருங்க இந்த தடவை ஒரு லாக் time பண்ணு. மாட்டி விடணுமே. Bro, எப்படி ப்ரோ? அது ஓபன் பண்ணு. அது ஓபன் பண்ணிக்கலாம். போடுங்க எடுத்துக்கோங்க. நான்தானா? ஆமா நீங்க தான். ஐயா அங்கராசி யூனோ. ஐயோ சாம் ப்ரோவா? நானே இருங்க அங்க வச்சு என்ன பார்க்கலாம். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ பேர் ஹட்சன். ஹட்சன் ரிவர். நீங்க ஹட்சன் தயிர்ன்றீங்க. அது வேற. அப்படியே ஓகே. யூனிக்கா இருக்கு. இல்ல அது எடுக்க முடியாது. இவர் போடுறத எடுக்க முடியா? தப்பு பண்ணிட்டீங்க ப்ரோ. கம் ஆன் ப்ரோ. ஊனோ. வாரே வா.
வாங்க சாம் ப்ரோ வாங்க ப்ரோ. இப்போ ஆங்கரோட அட்வான்டேஜ் அதை யூஸ் பண்ண கூடாது ப்ரோ. சரி போக என்ன போக வருதுன்னு பாப்போம். அதுதான் ப்ரோ போதும் இந்த கேம் வந்து ப்ரோ ஒரு டைமாவது ஸ்லோ மோஷன் டான்ஸ் ஆர் சாங் 48 ரோல் பண்ணுங்க. ஸ்லோ மோஷன்ல பாடணுமா? டான்ஸ் ஆடலாம் ஸ்லோ. டான்ஸ் எங்க கேமராலாம் மாத்தணும், எதுக்கு நம்ம தேவையில்லாம இல்ல கோப்ரோ இருக்கு அப்படி தூக்கி பிடிச்சா போதும். பாடிடுறேனே. சரி ஓகே ஸ்லோ மோஷன்ல பாடிடலாம். ஸ்லோ மோஷன் என்ன பாட்டுன்னு அத அந்த ஒரு இதை சொல்லிடுங்க. நீங்க சொல்லுங்க என்ன பாட்டு ஸ்லோ மோஷன்ல பாடணும். உங்களோடதுல நிறைய ரீல் ஃபேமஸ் ஆனது என் தலைக்கு அது ஆல்ரெடி ஸ்லோ. ஆமால. சரி வேற ஏதாவது உங்களுக்கு வர கம்ஃபர்ட்டபிள் ஏதாவது பாடிடலாம். ஃபாஸ்ட் சாங் ஏதாவது ஸ்லோவா பாடவா? ஏதாவது ஒன்று சாங். நான் வருவேன் உனக்கு ப்ரோவோட சாங். ராப்ப போயிட்டு போயிடுறீங்க. எதையாவது ஒன்று எடுத்து பாடலாம். சரி ஏதாவது ஒரு ராப் வந்து நான் ஸ்லோ மோஷன் பாடுறேன். சூப்பரா இருக்கும் ராப் ஸ்லோல போலாம். பெண்ணே எந்தன் கண்ணை பார், உள்ளே லட்சம் வெண்ணிலா, உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியாய் மாறுதம்மா, போனது போகட்டும் காயங்கள் மாறட்டும், எப்போதும் நான் உன்னை கனவில் பார்க்க ஆசைகள் வந்திடும், ஆனந்தம் தந்திடும், இன்றும் பாட்டை முகத்தில் இருக்கு சிரிப்பு, ஆனா உள்ளுக்குள் என்னடி முறப்பு, அடி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இதுதான் என்னோட கருத்து, என்னத்தான் நீ இப்போ பார்க்க ஆசைகள் வந்து என்ன தாக்க, நீயும் தான் உன்னைய பார்க்க காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்ததே, உள்ளம் மலர்ந்ததே, உன்னால் புதிதாய் பிறந்ததே, அடையே இப்படி நிகழ்ந்தது, இருவுயிர் ஒன்றாய் கலந்தது, அடையேன் இப்போ நீ சிரித்தாய், இதயம் சட்டென நீ பறித்தாய், உன்னை மட்டும் எந்த நெஞ்சம் நினைத்திடுதே. கவிதை ஸ்லோ மோஷன்ல பாட சொன்னா ஸ்லோ மோஷன்ல பாடுறப்போ அது இன்னும் அந்த வேர்ட்ஸோட அழகு இன்னும் கிளியரா ரொம்ப அழகா ராப் பிரேக் டவுன் பண்ணா போயிட்டு இருக்கு. ஆதி அண்ணாக்கு வந்து இந்த விதத்துல ஒரு அண்ணா சொன்ன ஒரு ஷவுட் அவுட் தேசம் இருக்கு ப்ரோ. அது அண்ணனோட வார்த்தை. உங்களோட அடுத்த கேம் போலாம் ப்ரோ. ப்ரோ கேம் ப்ரோ ப்ளீஸ் நோ ரெண்டு அவ்வளவுதான் ப்ரோ முடிஞ்சு. வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனிவேஸ் முடிச்சிருவேன் ஃபர்ஸ்ட். அப்படி தோத்தல ப்ரோ சாம் ப்ரோ சொல்லுங்க என்ன பாத்தீங்களா? அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க தான் ரெண்டு டைம். சரி நானே ஒன்னு எடுத்து கொடுக்குறேன். எனக்கா? ஆமா. டாஸ்க் வந்து வின் பண்ணாத வியடா பாட்டு பாடணும். பாட்டு பாடினாலே வேடா. நினைச்சா இத சொல்லுவீங்க. வேடா பாட்டு பாடவா? இல்ல எனக்கு அது போட்டுருவீங்களா? போட்டுறோம். என்ன பாட்டு பாடணும் போட்டுருவீங்க? இல்ல எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு. ஆர்வமா இருக்கு. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு. சிம்பிள். சரி ஓகே இந்த வியடன்றதோட எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு. சரி ஓகே. பாட்டு எங்களுக்காக. என்னோடதே ஏதாவது பாடவா? ஓகே. அதே பாடி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் டைரக்டரா இருக்கனால துரையே நான் மறந்துட்டேன். சூப்பர். சாரி மிஸ்டர் புல்லை. என்ன இப்போ நல்ல மூடில் இல்லை. டோன்ட் லை கல்யாணம் ஒரு தொல்லை. நோ டைம் ஃபார்ம் ஒன்று ஃபுல் ஆய். ஃபர்ஸ்ட் தப்புலை. கொஞ்சம் வெயிட் பண்ணு தப்புலை. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியலை. நான் கடைபிடிக்கும் கலாச்சாரம் உனக்கு தெரியலை. என்னை அப்ரோச் பண்ணுற வர விதமே உனக்கு புரியலை. தூர ஸ்லீப்பிங், தூர ஸ்னூஸ், தூர எழுந்தது தூரைக்கு ஒரு பல ஜூஸ், தூர கிளம்புன்னா துரைக்குன்னு, தூர ஷூஸ், தூர தும்முன்னா துரைக்குன்னு, பல வியூஸ். அஃப்கோர்ஸ் டோரா ஸ்லீப்பிங் எல்லாருமே ஒரு ஃபேனாக இருந்திருப்போம். அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங். அந்த சாங்லேயுமே வந்து பயங்கரமாக ஜிகு ஜிகு ஷூலாம் போட்டு நல்ல ஒரு எஃபெக்ட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் வந்தது. சூப்பர். அவருக்கு ப்ரோ நான் என்ன ப்ரோ கோரியோகிராஃப் நீங்க பாருங்க. நீங்க டாஸ்க்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கேமே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி வீரர்களை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்படி வரீங்க. சரி ப்ரோ லாஸ்ட் ஒரு ரவுண்ட் போலாம் சாம் ப்ரோ. அப்பா லாஸ்ட் ஒரு ரவுண்ட் போலாம். இது என்ன அண்ணா பா இது நல்ல விதமா காப்பாத்துறாங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேண்ட் வேர்ல திட்டிட்டு அது வந்து பாசமா சாங் சாங் பாடணும். பாடணும். அவ்வளவுதான். யாருக்காவது கால் இல்ல ப்ரோ. உள்ளே அசிங்கமானது உங்களுக்கு தான் மாட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு டாஸ்கா? ப்ரோ நீங்க தான் பண்ணணும். அது சாம் ப்ரோவோட ரிக்வெஸ்ட். யாருக்காவது கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு கெட்ட வார்த்தையில போட்டுட்டு அதுக்கப்புறம் பாசமா கெட்ட வார்த்தையில போட்டானே மியூட்ல போடுவாங்க. சிம்பிள். நீங்க பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த மியூட் எடுத்து விட்டு உங்களை மிரட்டுவாங்க. வேற லாஸ்ட் ஒரு அதான் முடிஞ்சிச்சு. நான் பண்ணா அது பண்ணா அப்ப நீங்க தான் நான் பண்ணல. வாங்க ஆங்கருக்கு அட்வான்டேஜ் அது. என்ன அட்வான்டேஜ்? ஆனா நீங்க அட்வான்டேஜ் யூஸ் பண்றீங்களா? இல்ல இல்ல அது கேம் தான். அம்மால ப்ரோ சினிமாட்டோகிராஃபர் கிடைக்குமா?
டாஸ்க்னா டாஸ்க். ஓகே ஓகே. அவர் நினைப்பாரு, ஏன்டா என்னை இன்டர்வியூக்கும் கூப்பிடல, இதுல கால் பண்ணி வேற திட்டுறீங்க அப்படின்னு நினைப்பாரு. எடுக்கலைன்னா பாஸ் ப்ரோ. ஓகே, ஓகே. அடுத்து ஏன்னா ஒரு 80% எடுக்க மாட்டான். இங்க தான் அடிக்கிறாரு. பாப்போம். மொபைல் அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. சரி, ஒரு சீட் மட்டும் எடுத்து கொடுத்துடலாம் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளவுதான். சரி, அது போட்டாங்கன்னா நான் ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ. டாஸ்க் அது வரல, நான் எப்படி என்ன பண்றது? வியர்டா டைலாக் சொல்ல ப்ரோ. நான் கோரியோகிராஃபர் ப்ரோ. நான் வந்து எப்படி சரி டான்ஸ் ஆட வைக்கலாம், ஸ்லோ மோஷன்ல இல்ல ஏதாவது வியர்டா டான்ஸ். சரி, அண்ணன் டான்ஸ் ஆடி. அவ்வளவுதான். அவர் பிரிச்சு வேற நீங்க என்ன கொடுத்தாலும் ப்ரோ உட்கார்ந்து டான்ஸ் ஆடலாமா? வாய்ப்பு இருக்காது. ஸ்டெப் போடுமா? இருக்கு bro. சூப்பர். அப்படி போட்டுறலாங்க. டட்டிங் இன்னொரு சைடு இருக்கு, Okay. போடுறோமா? என்ன ப்ரோ கையிலே ஒடிச்சிட்டேன். நைஸ் நைஸ் நைஸ். என்ன டாஸ்க்? டான்ஸ்ல வரதா டாஸ்க் கொடுங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, போதும். விரல் பிரிச்சாரு. ரெண்டு கையில மட்டும் டான்ஸ் ஆடணும், காலத்துக்கு அந்த அளவுக்கு போக. நீங்க லாஸ்டா உங்களுக்கு ஒண்ணு. ஓகே ப்ரோ எனக்கா? ஆமா, வியர்டா டான்ஸ் ஆடணும். ஆடுங்க ஆடுங்க வியர்டா ஆடுங்க வியர்டா ஆடுங்க. எடுத்து வச்சுக்க எனக்கு. சாச்சா ஓப்பனே பண்ணல. கேமரா ஆதாரம் இருக்கா? நான் பண்ணல பாருங்க. இதாங்க. சரி, நீங்க கோரி பண்ணுங்க. வியர்டா டான்ஸ் ஆடுறது எதுக்கு ப்ரோ? கோரியோ, புரியோ அவங்க எங்க அசிங்கமா பேசுவாங்க ப்ரோ. ஆடுங்க வியர்டா ஆடுங்க. ஆடுங்க. கோப்ரோ அதை எப்படி கோப்ரோல எடுத்து ஆங்கிள் மாத்தி எடுத்துக்கலாம் தானே? எடுங்க. எனக்கே குடுங்க ப்ரோ. இது போடுங்க, நான் எடுக்கிறேன் ப்ரோ. அண்ணா குடுங்க. இந்த எடுங்க ப்ரோ. இந்தாங்க. ப்ரோ எந்த சீன் நடோ உட்கார்ந்து ஆடுங்க. எந்த சின்ன ஆடுங்க. ஏதோ ஒன்னு பண்ணுங்க, நான் ஆடுங்க வியர்டா ஆடுங்க. வியர்டா இருக்கணும். இல்லனா ரெடி ப்ரோ வரலையே ப்ரோ. ஆடுங்க. ஓகே, அவரை போக்க சொல்லுங்க ப்ரோ. அவர்தான் வியர்டா. என்னடா பண்றீங்க? ஒரு மாதிரி கொலையிறது ப்ரோ. போதும் ப்ரோ. நான் ஷூட் பண்றது வரணும். என்ன நான் வரக்கூடாது. இங்க ஷூட் பண்றோம், அந்த வரணும் ஃபுட்டேஜ் வரணும். ஓகே, கம் ஆன் டன் ப்ரோ. சூப்பர். ஷாம் ப்ரோ சொல்லுங்க. ஆங்கராவும் பாக்குறோம், ஆக்டராவும் பாக்குறோம், மியூசிஷியனா பாக்குறோம். என்ன எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்ல? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து வரப்போகுது? எஸ், இந்த வருஷத்தில் வந்து என்னோட கோலே வந்து ஒரு 4 to 5 இண்டிபெண்டன்ட் சாங் நான் கம்போஸ் பண்ணி எழுதினது ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான். ஸோ அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன். பை காட்ஸ் கிரேஸ் இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், இது மற்ற சாங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே இழுத்துட்டு போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சாங்காகவே லான்ச் ஆகுறீங்க நீங்கள் இல்லையா? உங்களுக்கு மட்டும் மோட்டிவ் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. சூப்பர் ப்ரோ. ஸோ கென் ப்ரோ படத்தை பற்றி சொல்லுங்கள். சாண்டி ப்ரோ, கவின் ப்ரோ, ஐ திங்க் பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்போ திருப்பி ஒன்றா வி ஆர் த பாய்ஸ். The boys are back. பாய்ஸ் ஆர் பேக்கா? சொல்லுங்க, எப்படி வந்துட்டு இருக்கு படம்? ஆஃப்ரோ ப்ரோ மியூசிக். அப்புறம் நானும் பல வருஷமா ஆர்டிகல்ச்சர். எஸ், நான் படம் பண்ண வந்தது திடீர்னு நடந்தது. ஸோ அதுவுமே எனக்கு போன வருஷம் பிப்ரவரியிலன்னு தெரியும். ஜூன்ல ஒரு பூஜைன்னு ஒன்று வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 12 days போயிருக்கு. சூப்பர். படமா சூப்பராக வந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்கும். எப்படி அந்த ஆஃபர் எப்படி ப்ரோ கிடைச்சது? எங்கேருந்து கால் வந்தது? லைக் அஃப்கோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்து தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி. ஓகே, கால் பண்ணாங்க, மேட்டர் சொன்னேன். சூப்பர், லெட்ஸ் டு இட். கரெக்டாக கால நேரம் அமைஞ்சிருச்சு. Yeah. அப்படியே போய் கால நேரம் மறக்காம பார்த்துருக்க மீடியா மெசேஜில் வரும். ஸோ அந்த மாதிரி எப்படி என்ன மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்கலாம்? 2 பாய்ஸ். யா எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டா அந்த ஒரு இது போயிருங்க. கால நேரம். சூப்பர் ஹாப்பி பார்க்கறதுக்காக. அதை யா ஹட்சன் ப்ரோ சொல்லுங்க. இந்த வருஷம் வந்து என் கோ டைரக்டராக இருந்தேன் ஆதி ப்ரோட. இப்போ வந்து என் படம் பிச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். நானே ஃபீச்சர் பண்ணி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். நமக்கு தெரிஞ்ச நிறைய ஃபீச்சர் வேற ஆயிருக்காங்க. அப்படியா? ஸோ அது வந்து ஒரு மாதிரி டான்ஸ் பேஸ்ட் ப்ராப்பர் ஹிப்ஹாப் மியூசிக் வீடியோ அது. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இன்னும் 2-3 பாட்டும் பண்ணுறதா இருக்கேன். அப்புறம் மெயினாக அந்த ஃபிலிம் மேலே ஃபோக்கஸ் பண்ணி இந்த வருஷம் இருக்கும். அபவுட் கான்செப்ட் பத்தி சொல்லுங்க. நிறைய கான்செப்ட்ஸ் ஹிப்ஹாப் ஆடினா கூடலாம் நீங்க டிராவல் ஆடுறீங்க. அந்த வைபே பயங்கரமா இருக்கும் இல்லையா? சூப்பரா இருக்கும். ஜாலியா எல்லாரும் கூட ஸ்பின் ஆவேன். ஆதி ப்ரோ கூடலாம் ரொம்ப ஸ்பின் ஆனேன். கண்டினியூஸா ஒரு 6-7 கான்செப்ட் பண்ணுவோம். சூப்பரா இருக்கும். டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு லேட்டர் ரிலீஸ்க்காக. அதெல்லாம் வரும்போது வெடிக்கும்னு நினைக்கிறேன். We are waiting.
அதை பார்க்கறதுக்காக. ஸோ ஆல் தி பெஸ்ட். கால நேரம் கால நேரம் பார்த்து வாழ்க்கையை நகர்த்துங்க. மீடியா மேஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். பை காட்ஸ் கிரேஸ். 2026 எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்க மறந்துட்டேன். அந்த ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ் ஃபர்ஸ்ட்வா ஸ்டார்ட் ஆயிருக்கு. காலமும் நேரமும் அருமையா கால நேரம் இது கவுண்டே போடலாம். கென்ட்ரோ வாயில இருந்து வந்த கால நேரம் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ so much. Thank you. எல்லா ப்ராஜெக்ட்டும் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஆவற எங்க டீம் சார்பாக Thank you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும்.